மானமா கண்ணுக்குள்ளே என்ன வச்ச நேசந்தானமா குறிஞ்சி மலை காட்டுக்குள்ளே பள்ளிமாட்டு வந்ததெல்லாம் உண்மைதானமா இதை வெள்ளி மலை காடு கொண்டு போக நானமா நாலு வகை மாலை ஒண்ணு சூடத்தானமா குறிஞ்சி மலை காட்டுக்குள்ளே வந்து மானமா 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 காதோரோ இசைமாட கவிமானமா ஆக இப்படியெல்லாம் அழகுமிகள் மறைத்து வைத்து இல்லை 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 என்று சொல்லாமல் இருக்கிறது தருகிறேன் என்று சொல்லி தங்களுக்கும் தங்களுடைய பெற்றோர்களுக்கும் தங்கள் நாட்டை சார்ந்த மக்களுக்கும் பெருமை தேடி தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வெகு நேரமாக நிலையாக நின்று கொண்டிருக்கிறேன். எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். அட பாவமே இல்லங்க, பெரிய தமிழ் புலவர்னு நினைக்கிறேன். தப்பித்தவதி வேட்டைக்கு வந்துட்டார். என்ன ஒரு தமிழ் உச்சரிப்பு, என்ன ஒரு அழகான பேச்சு, என்ன ஒரு அழகான பாவனை. இப்படியெல்லாம் இளம் வயதில் வேட்டைக்கு வர சொல்லி யார் அழுதா? இன்னி வயசு இருக்குல்ல, இவ்வளவு சின்ன வயசுல வேட்டைக்கு வந்து இந்த மானை பிடிச்சி என்ன பண்ண? சின்ன வயசுல போனா சுறுசுறுப்பா வேட்டையாடி பிடிக்க முடியுமா? சுறுசுறுப்பா போறதுதான் தெரியுது. இந்த வயசுல வேகம் இருக்கும், விவேகம் இருக்காது. விவேகத்தோட தான் வந்திருக்கிறேன். ஏன்னா விவேகத்துக்கு அதுக்குன்னு ஒரு அனுபவம் பெருசா அனுமானம் பெருசான்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில அனுபவம் தான் மிகச்சிறந்த ஆசான். ஆமா, அவன் அனுபவசாலியா இருக்கீங்க, நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த வேலையை இதை துவங்கலாம் அப்படின்னு சொன்னா தெரியும். அனுபவசாலி நீங்க சின்ன பையன் இல்லையா, அதனாலதான் வேகத்தோட வந்திருக்கீங்க. ஒருவேளை இந்த மானை பார்த்த இடத்துல ஒண்ணு அடிச்சு பிடிச்சிருக்கணும். அரும்பு மிஸ்னா சின்ன பையன் தானுங்க. அப்பேற்பட்ட தன்மையில பாருங்க, இல்லாமல் பிறக்காது, அள்ளாமல் குறையாது, கில்லாமல் வலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணால் காண்பது மெய், காதால் கேட்பது மெய், தீர விசாரித்தலே மெய். எந்த ஒரு பிரச்சனை கண்ணால பார்த்ததெல்லாம் நம்பிடக்கூடாது, காதால கேட்ட சத்தத்தை கேட்டு நம்பிடக்கூடாது. எங்கேயுமே தீர விசாரிக்கணும்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேர் சண்டை போட்டாலும் கூட பாருங்க, இவனை பத்தி அவன் எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க, அவளை பத்தி இவள்கிட்ட எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா நேரடியா பேசும்போதுதான் தெரியும், நம்ம அந்த வார்த்தை சொல்லவே இல்லை, ஊடுகாட்டுல எத்தனை வேலை நடக்குது அப்படின்னு அப்ப தெரிய வரும். அது போல பாருங்க, இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன், நேரடியா உங்களுக்கு பதில சொல்றேன். பார்த்தா சிறு பிள்ளை போல இருக்கீங்க. அதுவும் பாருங்க, இனத்தவர் பட்டை போட்டு வந்திருக்கீங்க. சரி, காலங்காத்தால பட்டையை போட்டு போய் சொல்லக்கூடாது. நீங்க வேற நெற்றியில் அணிந்திருக்கக்கூடிய பட்டை பசுபதி பாசமன்று அந்த சிவச்சிரத்தை போட்டிருக்காங்கல்ல, நான் முருகப்பெருமான வழிபடுறவன். சரி, பொய் சொல்ல மாட்டேன். சரி, மான் இல்ல, ஒருவேளை மான் வேணா கேளுங்க, எங்க ஊர்ல ஏதாவது ஒரு மான் தெரிஞ்சா கூட புடிச்சு கொடுத்து விடுறேன். நல்ல மானை புடிச்சிட்டு போங்க. ஏன் இந்த மானத்தான் பிடிக்க வேணும்? ஒரு மயக்குட்டியை பிடிக்க வரலாம், ஒரு நரிக்குட்டியை பிடிக்க வரலாம். செவத்த பொண்ணு பொய் சொல்லுமா? அது செவத்த பொண்ணு என்ன வேடு வர? அப்படி யாருக்கு எனக்கு புது பொருளா இருக்கு, செவத்த பொண்ணு பொய் சொல்லாது அப்படிங்கறதுக்காக ஒரு ஆச்சரியம். மான மட்டும் தானே பிடிக்கணும், வேற எதை பிடிக்க கூடாதா அப்படின்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு மேல ஆசை இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க இங்க என்ன பண்ண காவல் பாக்குறீங்க, அது உங்களுடைய வேலை. ஆனா எனக்காக பிறந்த மான்குட்டிய, நான் பிடிக்க வந்த மான்குட்டிய, நான் விரட்டி வந்த மான்குட்டி தங்களுடைய கட்டுப்பாட்டு வளையத்துக்குள்ள இருக்குது. நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா பிடிச்சிட்டு போக இருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, ஏன்னா கட்டின மனைவியா இருந்தாலும் மனைவி சம்மதம் கொடுத்தா மட்டும் தான் கணவன் போய் சேர முடியும். அதை இல்லைன்னு வச்சுங்களே, வழக்கு வேறு ஒரு இடத்துக்கு போயிடும். அது போல இடம் வந்து உங்களுக்கு சொந்தமான இடம், மான்குட்டியோ எனக்கு சொந்தமானது. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா
பிடிச்சிட்டு போயிருவேன். இடம் எனக்கு சொந்தம் தான். ஆமா. சொந்தமான இடத்துல உங்க சொந்தமான மான் இருந்தா நேரம் வாங்க விடுவதே. நீங்க தேடி வந்த உள்ளதா இருக்கு. சரி. நீங்க என்ன பிடிக்கிறது? எங்க அண்ணன் தம்பி விட்டு நானே பிடிச்சி உங்க கையால கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன். நீங்க பிடிச்சலாம் கொடுக்க வேண்டாம். தேடி வந்தது மானா இருந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துக்குள்ள வரல, வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. நல்லபடியா வேற இடத்துல போய் தேடி பாருங்க. அம்மா வள்ளி பொண்ணு, நம்ப இழுக்காதீங்க. பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ஆமா, அதனால தேவையில்லாம பேசுனீங்கன்னா அப்புறம் வேற மாதிரி பேச்சுக்கெல்லாம் வந்துடும். தேவையில்லாம யாருமே பேசுறது கிடையாதுமா. நீங்க வரலன்னு சொல்றேன். நீங்க தான் வந்திருக்கு. நேரம் ஆயி போச்சு. எனக்கு 1008 வேலை இருக்கு. எங்க அப்பா காவல் பார்க்க சொல்லி இருக்காரு. காவல் பார்த்தா பாருங்க. அப்ப வாங்க 2 பேருமே உள்ள போவோம். இல்லமா மான்குட்டி உள்ள இருக்குல்ல, 2 பேருமே உள்ள போவோம். பாருங்க, வேடுவர் வள்ளி பொண்ணே முன்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லி தப்பா பேச மாட்டாங்களா? தவறா பேச மாட்டாங்க. அந்த மாதிரி வேடுவர் வந்தாரு, மான்குட்டி இருக்குன்னு சொன்னாரு. அதனால இல்லன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மா கூட்டிட்டு காட்டுக்குள்ள போயிருக்கிறாரு. நல்ல மனுஷயா நீனு. அப்படிதானமா சொல்லுவாங்க. தெரியாமல வந்திருக்கிறீரு. அப்படிதாம்மா பேசுவாங்க. தவறா பேசுவாங்க. ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளைகிட்ட பேச அண்ணன் தங்கச்சியாவே இருந்தாலும் பாக்குறவங்க கண்ணோட்டம் தப்பா இருக்குமா இல்லையா? அதனாலதான் பாருங்க, வயதுக்கு வரக்கூடிய பெண்கள், அதாவது சொல்லுவாங்க பொதுவாவே, ஒரு வீட்டுல ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை வச்சுங்களேன், ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் பெண் பிள்ளைகிட்ட சொல்லி வளர்ப்பாங்க. அண்ணே அண்ணன்ட்ட எப்படி பேசணும், அப்பா கிட்ட எப்படி பேசணும், மற்றவர்கள்ட்ட எப்படி பேசணும் அப்படின்னு பொம்பளை பிள்ளை சொல்லி வளர்ப்போம். ஆனா ஆண் பிள்ளைகிட்ட எப்படி சொல்லுவோமா? கிடையாதுல்ல. ஏன் சொல்ல மாட்டாங்க? எதுக்கு சொல்ல மாட்டாங்க? நம்பிக்கை தான். இப்ப அப்படிதான் சொல்லணும். இப்ப ஆண் பிள்ளையும் சொல்லி வளர்க்கணும். இது தங்கச்சிடா, இது அக்காடா, இது பெரியமாடா, இது சித்திடா, இது அத்தாடா, இப்படிதான் சொல்லி வளர்க்கணும். சொல்லி வளர்க்க தான் வீட்டு பிள்ளை மட்டும் முக்கியம் கிடையாது, மத்த வீட்டு பிள்ளைகளும் முக்கியம் சொல்லி சொல்லி கொடுக்கணும். இப்ப பொம்பளை பிள்ளை வளர்க்கறத காட்டிலும் ஆம்பளை வளர்க்கறதே பெரிய விஷயம். ஏன்னா அதனாலதான் பிள்ளைங்க தடமாறி போறதுக்கு பெற்றவர் ஒரு காரணம் ஆயிடக்கூடாது. உங்களை நல்லா வளர்த்திருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன், என்ன சொல்றீங்க? விதம்லாம் நல்லா தான் இருக்கு. சரி. ஆனா புத்தி தான் கொஞ்சம் சரியில்லை. ஆமா, ஏன் புத்தியை பத்தி எப்படி சரியில்லைன்னு சொல்றீங்க? ஆமா, கையில சாமான வச்சுட்டு வில்லு நம்ம ஒண்ணும் இல்லாம வந்தீங்கன்னா, இல்ல கையில ஆயுதம் வச்சிருக்கீங்க. ஆயுதம் வச்சிருக்கேன். அத பார்த்து அடிச்சிருக்கோம் நானே. ஏன்னா ஒண்ணுமா, ஒரு வேட்டைக்கு போறவங்க வில்லம்பு கொண்டு வரலாம். ஆனா நான் வில் இல்லாம அம்பு மட்டும் கொண்டு வந்திருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு காந்த சக்தி உள்ளது. நான் மனசால எதை நினைச்சு என்ன வேடுவரே சொல்லுவாங்கல்ல, என்னது வெண்ணெய் கையில வச்சுட்டு நெய்க்கு ஊரே அலைஞ்சாங்க. யாரு வெண்ணெய் கையில வச்சுட்டு ஊருக்கு நெய் கையில இருக்கு? இல்ல அதுதான் ஊருக்குனாத்து கிடைச்சிடும். சரி, கையில பாருங்க காந்த சக்தி உள்ள ஆயுதம் வச்சிருக்காரு. காமிச்சா மானு பின்னாடியே மயங்கி வந்திருக்குமே. ஏன் காமிக்க தெரியலையா? இல்ல சக்தி இல்லையா? அதுக்கு சக்தி இல்லாம இல்லமா, இந்த மான்குட்டியை மயக்க வச்சு பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. முழு மனதோட இந்த மான்குட்டி சம்மதம் சொல்லணும் அப்படிங்கறதுக்காக இதை காட்டாம இருக்கிறேன். காட்டணும்னு வச்சுக்கல, மயக்கத்துல வந்து அது நல்லா இருக்காது இல்லையா? தூக்கத்துல முழிச்சு என்னோட இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தூங்கி விழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ஏமாற்றமா போயிடும். அதனால அதுவும் முழு மனதோட சம்மதிக்கணும். சம்மதம் கொடுத்தா இந்த மான்குட்டியை பிடிச்சு போய் நிறைய பேர் வேட்டைக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒண்ணு மாமிசத்துக்கு போவாங்க, இல்லையா தோலுக்கு ஆசைப்பட்டு போவாங்க, மாமிசத்துக்கு போவாங்க, கொம்புக்கு ஆசைப்பட்டு போவாங்க. ஆனா நான் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு வரல. இது அனைத்திற்குமே ஆசைப்பட்டு உயிரோட பிடிச்சிட்டு போனோம் அப்படிங்கறதுக்காக வந்திருக்கிறேன். நம்பிக்கை தான் ஒரு மனுஷனுக்கு. வாழ்க்கையில முதல்ல தன்னம்பிக்கை இருக்கணும் உண்டு, பிறகு இறை நம்பிக்கை இருக்கணும். ரெண்டு நம்பிக்கை இருக்கவே கூடாது. ஒண்ணு அவநம்பிக்கை, இன்னொன்னு மூட நம்பிக்கை. ஆமா, இந்த ரெண்டு இருக்க கூடாது, அந்த இரண்டு இருக்கணும். பாருங்க, தன்னம்பிக்கையோட வாழ்றவன் எப்பவுமே வாழ்க்கையில ஜெயிப்பானா உண்டு. அந்த இறை நம்பிக்கை இருந்தா மேற்கொண்டு பாருங்க பயிற்சி முயற்சி இருந்தா வெற்றி காணலாம். நிச்சயமாக. இப்படிதான் பாருங்க, காலையில ஒருத்தருக்கு ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? ஆமா, எதையாவது நம்ம என்னடா வாழ்க்கையில என்ன கஷ்டம், சரி வறுமை, எவ்வளவு உழைச்சாலும் பாரு வரவுக்கு செலவுக்குமே சரியா போயிருது. உண்மைதான். ஆமா, இந்த ஊர் ஓரத்துல ஒரு சாமியார் இருக்காராம். சரி, அவர்கிட்ட போய் ஒரு உபதேசம் கேட்டு வருவோம். இப்ப வந்தாரே சாமியார் அவரா? அந்த மாதிரி உபதேசம், நல்ல ஒரு வழி, இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு வாக்கு, பெரியவங்க வாக்குலாம் நல்ல புண்ணியமா கிடைக்கும்ல. அவர்கிட்ட போய் கேட்டு வரலான்னு உபதேசம் கேட்க போறாரு. அப்படியே கேட்டாரு, ஐயா நான் ரொம்ப கஷ்டத்துல வாழ்றேன், எனக்காக நல்லபடியா ஒரு செல்வ செழிப்பா வாழ்ற அளவுக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு நல்ல வாழ்த்து கொடுங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அப்படியாவது பண்றேன்னு சொன்னாரு. அப்ப அவர் சாமியார் சொன்னாரா, என் காலையில எழுந்ததுமே நல்லா குளிச்சுட்டு நெத்தி நிறைய பட்டையை போட்டுட்டு சரி சிவபெருமான போய் வணங்குப்பான்னு சொன்னாரு. சரி, நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்காரு. அவரும் விறகு வெட்டியா, நான் எந்திரிச்சதான் அருவாளை தூக்கணுமா விறகு வெட்டணுமா? ஓஹோ, அப்படி போறதுதான் நம்மளுக்கு வழக்கம். சரி, நான் எந்திரிச்சு குளிச்சு முழுகி இந்த பட்டையை போட்டு சாமியை கும்பிட்டு என்னைக்கு நான் வேலைக்கு போறது? அப்ப அவர் குளிக்கிறதே இல்ல, சுலபமான வழியா இருந்தா சொல்லுங்க அப்படின்னாரு. சரி, அப்ப அவர் சொன்னார், சரி நீ பட்டை போடாட்டாலும் குடிக்காட்டாலும் பரவாயில்ல, யாராவது நெத்தி நிறைய பட்டை போட்டுருப்பாங்களே, ஏன்னா நீர் எல்லாம் நெற்றி பால்னு சொன்னாங்க. அந்த பட்டை போட்டவங்கள பார்த்துட்டு கூட அன்னைக்கு வேலையை தொடங்குப்பா அப்படின்னு சொன்னாராம். உடனே சம்மதம். என்ன தெரியுமா, அவன் வீட்டுக்கு எகுத்து விட்டுக்காரு இந்த பானெல்லாம் செய்வாங்கல்ல, குயவனார், அவங்க வேகமா பட்டை போட்டு தானே அந்த வேலையெல்லாம் தொடங்குவாங்க. அதனால என்ன பண்ணாலும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு.
காலையில எழுந்திருக்கேன், அந்த பட்டை போட்டவரை பார்க்க, சரி. அதுக்கப்புறம் விறகு வெட்டுற வேலையா இருந்தாலும் சரி, சாப்பிடலாம், அந்த வேலையை ஃபுல்லாக தினமும் தொடங்கிட்டே இருந்தாரு. சரி. ஒரு நாள் பாருங்க 8 மணி ஆச்சு, சரி 9 மணி ஆச்சு, ஆஹா. 10 மணி ஆச்சு, பசி வேலை. இன்னைக்கு பட்டை போட்டாலும் ஒரு என்ன தெம்பா சாப்பிட்டு வராரு. அப்படியே போ வீட்டுக்கு. பாருங்க, பசி அதிகமாகும். அந்த எதிர்த்து வீட்டுக்கார பார்க்கலையே, பட்டை போட்டவரை காணாமே போய் தேடி போனாராம். சரி. அப்ப அந்த அம்மாட்ட போய் கேட்டு, எங்கம்மா உங்க வீட்டுக்கார காணா, அந்த அவரை பார்க்கணுமே அப்படின்னு சொல்ல, ஐயா அவர் காலையிலேயே நேரமா எந்திரிச்சு பானை செய்யறதுக்கு மண் எடுக்கிறதுக்காக அங்கே வாய்க்காலுக்கு போயிட்டாரு, நீங்க வேணா அங்கே போங்க பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். வேகமா அவரும் போக, இன்னைக்கு பாருங்க அவருக்கு நல்ல நேரம். யாரும் அந்த குயவனா இருக்கு, இந்த மண்ணை அள்ளி வெட்டி வெட்டி எடுத்து கொண்டு போய் வண்டியில போய் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. சேர்க்கையில பாருங்க ஒரு புதையல் கிடைச்சிருச்சு. புதையலை எடுத்துக்கிட்டு இப்படி மேல வர, நம்ம பட்டையை பார்க்கணும்னு வந்தார்ல, பட்டையை பார்த்தது இப்படி மேல வந்து பட்டை தெரிஞ்சிருச்சு. பட்டை தெரிஞ்சது அவர் என்ன சொல்றாரு, பாத்துட்டேன் அப்படின்னு நம்மால் சொல்லிட்டு வர. இவர் என்ன நினைச்சாரு, இருந்து இன்னைக்கு தான் புதையல் கடவுளுக்கு கண்ணு காமிச்சாரு. அதையும் ஒருத்தர் வந்து பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு போறானே, என்ன கஷ்டகாலம் அப்படின்னு வேகமா வீட்டுக்கு போய் பொண்டாட்டிட்டு சொன்னாராம். நான் எடுத்தது புதையல், கடவுள் இன்னைக்கு தான் கண்ணை தந்தான்னு பார்த்தா அதையும் நம்ம எகுத்த விட்டுக்காரன் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாண்டி, அவனுக்கு பாதையை கொடுத்துருவோம், இல்லைன்னா மொத்தமா அரசாங்கத்துக்கு போயிருமில்லவா, அதனால அவன்கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி பாதையை கொடுத்தாங்களாம். இந்த அம்மா கொண்டு போய் கொடுக்க, அப்பதான் நினைச்சு பார்த்தானா, அடுத்தவன் பட்டை போட்டது பார்த்ததுக்கே நம்மளுக்கு பாதி புதையல் கிடைச்சிருக்கேன். ஒருவேளை நம்ம குளிச்சு மொழி நம்ம அந்த பட்டையை போட்டு சிவனே கதின்னு அவனை நினைச்சிருந்தா மொத்தமுள்ள கிடைச்சிருக்கும். அப்ப அந்த நம்பிக்கை எங்க இருக்கு, எப்பொழுதுமே இறை நம்பிக்கை கொஞ்சம் அதிகமா இருக்கணும். அதனாலதான் யார் சொன்னாலும் அது நல்லது எது கெட்டதுன்னு ஆராயணும். அதனால நான் என்ன சொல்றேன், எனக்கு முருகன் மீது ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நீங்க தேடி வந்த பொருள் நான் பார்த்த காவல் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் காவல் பார்த்தது இந்த மக்கள் எல்லாம் பார்த்தாங்கன்றதுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த தெய்வமும் பார்த்தா நம்பிக்கை இருக்கு. நீங்களும் பாத்தீங்கல்ல, மானு வேணும்னா என்கிட்ட கேளுங்க, வாங்கி கூட தாரு. அதுக்காக பிடிவாதம் பண்ணி இங்க புடிச்சிட்டு போவேன், நிக்க கூடாது. உங்ககிட்ட கேட்கலங்க, அனுமதி மட்டும் கொடுங்க. அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா பிடிச்சிட்டு போயிருவேன். இப்படி பாருங்க, சந்தன மனகராஜ் என்ன பண்றாரு, வேட்டைக்கு போனாரு. வேட்டைக்கு போற நேரத்துல நீண்ட நேரமாக வேட்டையாடுறாரு. வேட்டையாடிய களைப்புல பாத்தீங்கன்னா எந்த ஒரு விலங்குமே கைக்கு சிக்கல. அதனால என்ன பண்ண, தாகம் எடுத்த உடனே பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நீரோடை ஆகப்பட்டது ஓடிக்கொண்டிருந்ததாம். அதுல போய் தண்ணீர் பருகலாம் அப்படி சொல்லி மண்டிட்டு இரு கைகள்ல நீர் அள்ளி பருகலான்னு பார்க்கின்ற பொழுது கண்ணுக்கு எதிர பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான பெண்ணு, கிட்டத்தட்ட உங்களை மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் பொய் சொன்னா ஏத்துக்க மாட்டேன். இல்லங்க, என்ன பத்தி எனக்கு தெரியும்ல, இன்னைக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு. இல்ல என்ன நிலைமையில இருப்போம்னு உங்களை சொல்லல, உங்கள் மாதிரின்னு தான் சொன்னேன். மாதிரி தான் சொன்னேன். உங்கள மாதிரி ஒரு அழகான பெண்ணு கண்ணுக்கு எதிர நின்ன உடனே இவனுக்கு தண்ணி தாகம்லாம் அடங்கி போச்சு. அவள தாகத்துல வந்தார்ல, ஆமா, பொம்பளை பிள்ளைய பார்த்தா தாகம் அடங்கிருது. அது என்னமோ தெரியலங்க, இந்த மாதிரி அழகான பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்னே தாகம்லாம் அடங்கிருது நிறைய ஆம்பளைங்களுக்கு. அது செவத்த பிள்ளைய பார்த்துட்டோம்னா, அது செவத்த பிள்ளைய பார்த்துட்டா சுத்தமா தண்ணி தாகமே எடுக்க மாட்டேங்குது. என்ன காரணமோ தெரியல. அதனால என்ன பண்றாரு, தாகம்லாம் தணிஞ்ச பிறகு அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறாரு, ஏமா உங்களை தான் கேட்கிறேன், யாருமே இல்லாத இந்த அனாந்தர வனத்துக்குள்ள தன்னந்தனியா ஒரு பொம்பளை பிள்ளை தன்னந்தனியா அப்படி நிக்கிறீங்களே. ஐயா பசு வருது, எந்திரிங்க, ரோட்ல உட்காந்துரு. ஐயா தூக்குறவங்க எந்திரிங்க, எழுப்பி விடுங்க, பசு வருது. நல்ல அயர்ந்த உறக்கமோ. ஐயா பஸ் வந்துருச்சு, கொஞ்சம் எந்திரிச்சு ஓரமா எந்திரிப்பு பஸ் வருது. 5:30 பஸ் வந்துருச்சா? சரி ரோட்ல இருக்கலாம், கீழே இறங்கிக்கங்க. தாகம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கேட்கிறாரு, யாருமே இல்லாத அந்த காட்டுல தன்னந்தனியா அப்படி அழகான பொம்பளை பிள்ளை நிக்கிறீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா? பயம்லாம் இல்ல. உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை வருது, என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இல்லங்க, எங்களை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? உங்களுக்கு பிரச்சனை இல்ல, நான் யாரு அப்படி சொல்லணும், எங்க இருந்து வரேன், சரி என்ன விவரம், நான் என்ன பண்ணாலும் என்னை எகுத்து கேள்வி கேட்க கூடாது. அப்படியா? அப்படின்னு அந்த பெண்ணு சொன்னா. உண்மைதான். அப்ப அதுக்கு சந்தன மகாராஜ் என்ன தெரியுமா சொன்னாரு, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஆனா கல்யாணம் மட்டும் என்ன பண்ணிக்கங்க அப்படி சொல்லிக்கிறாங்க. கொஞ்சமாவது புத்தியை பயன்படுத்தணும். பொம்பளை சொல்றாள்ல, நான் யாரு என்ன விவரம், எந்த விவரமும் என்னை வந்து எகுத்து கேள்வி கேட்க கூடாதுன்னு, அப்படிலாம் கேட்காமலாம் உன்னை கட்ட முடியாதுன்னு சொல்லலாம்ல. அப்படி அலையிறது கல்யாணத்துக்கு. அது என்னமோ தெரியலங்க, அந்த மாதிரி நேரத்துல மட்டும் ஆம்பளை பேரும் பொதுக்கட்டின்னு விழுந்துடுறாங்க. கேட்ட உடனே சரின்னு இருவருமே சம்மதப்பட்டு பாத்தீங்கன்னா திருமணம் முடிஞ்சிருது. திருமணம் முடித்த பிறகு ஒரு ஆண்டுகள் கழித்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்த உடனே உங்களை மாதிரி என்ன மாதிரி கூட வச்சுக்கலாம், ஆனா உண்மையை சொல்லணும்ல, நம்மள வச்சுக்கலாங்களே. ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்த இந்த கங்காதேவி என்ன பண்றா அப்படின்னா இந்த பிள்ளை தூக்கிட்டு போய் கங்கையில போய் கொள்வதாக எடுத்துட்டு போறா. ஆனா சந்தன மகாராஜ் என்ன பண்ற, கேட்கலாம் நினைச்சாரு, கேட்கல. ஏன் கேட்கலாம் நினைச்ச அப்புறம் வாயில முத்தா இருந்தது கேட்க தானே. அழகான ஆம்பளை பிள்ளை போய் தண்ணிக்குள்ள போட முடியுமா? மனசு வருமா? அதையும் அவ போட்டானா என்ன பெண்ணா இல்ல பேயா? போய் கேட்க தானே ஆம்பளை கட்டு ஆம்பளை தைரியம் இல்லையா? கேட்கலாம் நினைச்சாரு, ஆனா கேட்டா விட்டுட்டு போயிருவாள்ல.
போனா போயிட்டு போறா. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம இருந்துடலாம், ஆனா ஒரு நேரம் சாப்பிடறதுக்கு சாப்பாடு கூட இல்லாம இருந்துடலாம். வாழ்க்கை துணை இல்லாம இருக்க முடியுமா? என் சுக துக்கங்கள்ல பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை வேணும் இல்லையா? அதனால பேசாம இருந்துட்டாரு. இப்படியே பாத்தீங்கன்னா 7 குழந்தைகளை பிறந்தது. பலவீனம் எதுல இருக்குன்னு இப்ப தெரியுது. என்ன எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் பலவீனத்தை பூரா போய் அதுல நான் இறக்கி வச்சுட்டான். இப்படி 7 குழந்தை பிறந்த பிறகு பாத்தீங்கன்னா 7 குழந்தை கங்கையில போட்டு கொண்டு விட்டான். யாரு? கங்காதேவி ஆகப்பட்டவ. அந்த 8வது ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த பிள்ளையும் போயிட்டு கங்கையில போட்டு கொள்கை எடுத்துட்டு போறேன். சந்தனமார சுதாரிச்சு கேட்கிறாரு, ஏன்டி நில்லு. 7 புள்ள பத்ததுக்கு அப்புறம் புத்தி வந்துச்சான். அதுக்கப்புறம் தான் புத்தி வந்துருக்குது பாவம். ஏமா நில்லு, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? 7 பிள்ளையுமே போட்டு கொண்டுட்ட, இப்ப 8வது பிறந்த இந்த குழந்தையுமே போட்டு கொள்கை எடுத்து போறேன், நீ எல்லாம் பொம்பளை பிள்ளையா, உன்னை எல்லாம் வச்சிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறபடிதான் கங்காதேவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க என்ன எப்ப நீங்க தடுத்து கேள்வி கேட்டீங்களா? அது ஒண்ணும் பண்ணாம விடுமா? என்னைக்கு நீங்க என்ன தடுத்து கேள்வி கேட்டீங்களோ ஒரு வினாடி பொழுது கூட நான் அவங்க கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபதம் பண்ணிட்டாங்க. போறாங்க. அப்ப என்ன சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா, ஒரு அரசனுக்கு உண்டான அனைத்து விழுப்பும் கட்ட பிறகு மறுபடியும் இந்த குழந்தைய வந்து நான் உங்ககிட்டே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி குழந்தை தீட்டு போயிடுறா. குழந்தை தீட்டு போறா. குழந்தைக்கு வளர்ந்த பிறகு குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாகுது. கங்கையால வளர்க்கப்பட்டனால காங்கையன் அப்படிங்கிற பெயரும் உண்டு. மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னா, தந்தைக்கு என்ன நிறைய பூலகத்தில் இருக்கட்டும் சரி, எல்லாரும் பெற்றோர்களும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு தான் திருமணம் பார்ப்பாங்க. ஆனா அங்க என்ன பண்ணாரு பாத்தீங்க அப்படின்னா, இந்த தேவவிரதன் சொல்லக்கூடியவர் தன்னுடைய தகப்பனுக்கு திருமணம் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. தகப்பனுக்கு திருமணம் பண்ணி வச்சதுனால தேவவிரதன் அப்படிங்கிற பேரும் உண்டு. அதனால இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன்னா எல்லாரும் பீஷ்மங்கிற பேர் என்னன்னா, எல்லாருமே ஒரு மனிதன் வந்து மனிதனோட உயிர் யார் எடுப்பானா? யமதர்மன் எடுப்பாரா? அவர் கிடையாது. யமதர்மனை தூதர்கள் வந்து எடுப்பாங்க. ஆனா இந்த இவருக்கு என்ன தெரியுமா, பீஸ்வரன் சொல்லக்கூடியவருக்கு அவர் நினைச்சா மட்டும்தான் உயிர் போகக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா அப்படி வேட்டைக்கு போய் பல பேர் பல சாதனைகள் புரிந்தவங்களா இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட வீர வழியில யாருக்கும் தெரியாது. என்னங்க பிறப்பின் ரகசியம் யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா பாருங்க, அந்த கங்கா வந்துதான் பெண்ணா வரணும், தாயா வரணும், தாயா வந்து எங்களுக்கெல்லாம் விமோச்சனம் கொடுக்கணும்னு அஷ்ட வசுக்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு வரம். அதனால்தான் பாருங்க, இந்த பசுவை நந்தினி பசுவை திருடிட்டு போகணும் தான் அந்த பாவத்தையும் இந்த சாபத்தையும் ஏத்துக்கிட்டாங்க. அதனாலதான் கடைசி அவன் திருடியவை எவனோ அவன் மட்டும் இந்த பூவுலகில் பிறந்து சுக துக்கங்களை அனுபவித்து பிறகுதான் போவேன் அப்படின்றதுனால அந்த பிரபாசன் என்று சொல்லக்கூடிய கடைசி 8வது வசு அவன் தான் பாருங்க பீஷ்மாச்சாரியார வந்து பிறக்கிறாரு. தனக்கு இறப்பு தானே வேண்டும் என்று நினைச்சாதான் அவருக்கு இறப்பு வருமா. இந்த கதையெல்லாம் விளக்கமா நல்லா பேசுறீரு. ஆனா பாருங்க, மான பிடிக்க மட்டும் விதி இல்லாம நிக்கிறீரு. விதி இல்லாம இருக்கிறமா? உங்ககிட்ட அனுமதி கேட்டுதான் நிக்கிறேன். தேடி வந்த உண்மையில் மானம் வந்திருந்த இல்லை என்பேனா? இன்றைக்கும் நான் தான் ஐயா தலைவியின் நாட்டில், தலைவியின் நாட்டில் தேடி வந்த உண்மையில் மானம் வந்திருந்த இல்லை என்பேனா? இன்றைக்கும் நான் தான் ஐயா தலைவியின் நாட்டில், இன்றைக்கும் நான் தான் ஐயா தலைவியின் விதைப்பதில் மக்களுக்கு காடு தேடி வந்த உண்மையில் வந்திருந்த இல்லையன் மான் குட்டி தான் வேணும். மான் வேணாம், மான் குட்டி தான் வேணும்.
அதுலயும் பாருங்க ஒரு மான் குட்டியை பிடிக்கிறது கூட தகுதி இல்ல. தகுதி இல்லாம இல்லமா? அட வாய் பேசாதீங்க. உங்ககிட்ட அனுமதி தான் என்ன கேக்குறேன். பேச்சு பேசுறீங்க? வாய்க்கு ஒண்ணும் குறைச்ச கிடையாது. மான் குட்டியை நான் கூட பெரிய மானா இருக்குமோ நினைச்சேன். குட்டி மானை கூட குட்டி மான் தான். பருவமான குட்டி மான். நல்ல பருவத்துல இருக்கு. நேரங்காலங்கள்ல ரொம்ப அதிகமா கிடையாது. இன்னொரு மேடை இந்த பகுதியில நேரமா சந்திச்சா நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்னைக்குதான் 2வது மேடையே உங்களை சந்திக்கிறது. ஆமா, அப்பேற்பட்ட தன்மையில இந்த மான் குட்டிக்கு மான் குட்டியை முதல்ல பாத்தீங்களா? பார்த்து தானே விரட்டிட்டு வந்தேன். அது கண்ணை பாத்தீங்களா? கண்ணை பார்த்தேன், காதை பார்த்தேன், மூக்க பார்த்தேன், அதோட இதழை பார்த்தேன், மேனியை பார்த்தேன். ஐயா, நீங்க பேசாம தமிழ் சொற்பொழிவுக்கே போயிருங்க. அப்படியா? அது குறைவுல அங்கதான் போலான்னு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். மானுக்கு அடையாளத்தை சொல்லுங்க. அடையாளம் உண்டு. நான் விரட்டி வந்த மானுக்கு அடையாளம் இல்லாம இருக்குமா? அடுத்த கவிதை ஒரு முயற்சி. ஹலோ காயாத கானகத்தே நின்றுள்ள காயாத கானகத்தே நின்றுள்ள நற்காரிகே மேயாதமா என்பது நாள் ஒரு புள்ளர் போல மான்குட்டி தேடி வெள்ளை மங்கையை உங்களைத்தான் தேடி வந்தேன். உங்களை திருமணம் முடிக்காமல் விட மாட்டேன். திருமணம் முடித்தால் விட மாட்டேன். என்ன சொல்றீங்க? 5 வயசுல இருந்து அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். 5 வயசுல இருந்தா நீங்க யார வேணாலும் காதல் பண்ணுங்க. ஆனா கல்யாணம் மட்டும் என்ன பண்ணீங்க? ஆதி மனுஷன் அடுத்தவரை காதலிக்கிறேன்றே ஏன் உங்களத்த கல்யாணம் பண்ணணுமா? நான் அவனை தான் கட்டிப்பேன். உங்களை கரம் பிடிக்காமல் விட மாட்டேன். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இருந்தது திருமணமாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி இல்லை நாம் ஒருவர் இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? விழுந்தது திருமணம்
இனி அண்ணே வந்து வீடு மானை தேடி வரலையாம். சரி, உன்னத்தான் காதலிக்கிறேன், உன்னத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏத்த அந்த சாமி என்ன சாமி தான்? தலைமை முத்தாளம்மனா? வஞ்சினி கருப்பர். என்ன வளர்த்த ஐயா வஞ்சினி கருப்பர் ஐயா. ஏனே வேனை விட்டு இறங்கும் போது இந்த பூமியில என்ன நினைச்சு காலை வச்சனா அது நடத்திட்டயா. நீ நல்லா இருக்கணும். என்ன வளர்த்த என்ன என்ன சொல்ல வரீங்க? இல்ல என்னை காதலிக்கிறேன். அண்ணே வேண்டாம், வந்து வேடுவது என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டு போனாரு. இங்க பாரு, அப்பாடு சொல்லி பதவியை நீக்கிடுவேன். அப்ப விரல விட்டு என்னை நீக்கிறாதம்மா. முருகன் முதல்ல வணங்கலாம். முருகனை வேண்டு. முருகா எப்படி போகுது பாரு. முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், என் முதல்வனின் வைபவம் பெருநாள். அந்த முதல்வனின் வைபவம் பெருநாள். கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள், கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள். கார்த்திகை பெருநாள் ஒரு நாள், அந்த கார்த்திகை பெருநாள் ஒரு நாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், அந்த முதல்வனின் வைபவம் பெருநாள். சுவாமி சுவாமி வள்ளி வன வேடனாக வந்திருந்த நானே வடி வேலனாக வந்திருப்பது மாமி. உம்மை மணந்து கொள்வதற்காகவே யாம் புரிந்த திருவிளையாடுகளில் இதுவும் ஒன்று. எம்மை மணந்து கொள்ளும் சம்மதம் தானே? ஏற்கனவே இப்படி வந்திருக்கலாம் அல்லவா? 5 வயது முதல் உங்களை அடைவே நான் கத்துக்கொண்டிருக்கேன் சுவாமி. வெகு விரைவாக வந்தேன். என்னிடமா இப்படி விளையாடுவது? தங்களிடம் விளையாடு சுவாமி. தாங்களை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் என்றுமே முதல் தரம் எனக்கு மட்டுமே வேண்டும். என்னது? உமக்கு முதலிடமா? தாரத்தில் 2ஆக இருந்தாலும் தரத்தில் உமக்கே முதலிடம் கொடுத்து இன்று முதல் இந்த உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வயானி என்று உன் பெரிய முதலில் உச்சரித்து வள்ளி தெய்வயானி சமேத சுப்பிரமணியம் எல்லோரும் அழைக்கப்படுவார். வரத்தை தந்தோம். முழகடு மகளவா. சம்மதம், சந்தோஷம். இதுவரை எங்கள் நாடகத்தை மிக சிறந்த முறையில் அமைது காத்த ரசித்த அப்பா. நாடகம் முடிஞ்சிருச்சுப்பா. இதுவரை எங்கள் நாடகத்தை சிறந்த முறையில் அமைது காத்து ரசித்த இப்படி அமைதி காக்க கூடாதப்பா. ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார ரஷ்ய பொதுமக்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்ப தனி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்த பிரான்மலையைச் சேர்ந்த சிவா ஒளிபரப்பு நிலையத்தார் அவர்களுக்கும் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த அருமை பாசுமிகு அன்பு அண்ணன் மச்சான் தாள கலைஞர் அலங்கம்பட்டியைச் சேர்ந்த மணிமுத்து அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களிடமிருந்து பிரியாத விடைபெறுகிறோம். நன்றி கலந்த வணக்கம்.